நடிகை சம்யுக்தா விவாகரத்து. நடிகை சம்யுக்தா நடிகர் ஷாம் கதாநாயகன் நடித்த வாரிசு படத்தில் கதாநாயகன் நடித்தார். அதற்கு பிறகு பல படங்களில் நடித்தார் நடிகை சம்யுக்தா. அதற்கு பிறகு கார்த்திக் சங்கர் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் சம்யுக்தா. திருமணமான சில ஆண்டுகளிலேயே இப்போது கார்த்திக் சங்கரை விவாகரத்து செய்திருக்கிறார் சம்யுக்தா. முதலில் கவர்ச்சி நடனமாடிய கதாநாயகி. தமிழ் பட உலகில் முதலில் கவர்ச்சி நடனத்தை ஆடியவர் நடிகை தவமணி தேவி. அந்த காலத்தில் தவமணி தேவியை பார்ப்பதற்கு பல்லாயிரம் ரசிகர்கள் தவம் கிடந்திருக்கிறார்கள். முதலாக தேவதாசி வேடத்தில் நடித்தார் தவமணி தேவி. வித்யாபதி படத்தில் அவர் கவர்ச்சி நடனம் ஆடினார். அந்த படத்துக்காகவே அந்த படத்தை திரும்பி ரசிகர்கள் பார்த்து மகிழ்ந்தனர். எனவே தமிழ் பட உலகில் முதலில் கவர்ச்சி நடனம் ஆடிய நடிகை என்ற பெயரை பெற்றார் தவமணி தேவி. பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் மீது 350 துணை நடிகைகள் புகார். சமீபத்தில் சங்கர் எழுதி இயக்கி ராம் சரண் நடித்த கேம் சேஞ்சர் என்ற படம் வெளிவந்தது. இந்த படம் ஆந்திராவில் படப்பிடிப்பு நடந்தபோது குண்டூரில் வெளிப்புற படப்பிடிப்பில் நடந்தது. வெளிப்புற படப்பிடிப்பில் 350 துணை நடிகைகள் கலந்து கொண்டார்கள். இவர்களுக்கு சம்பள பாக்கி இருந்தது. இது பற்றி சில மாதங்கள் கம்பெனியில் கேட்டும் பணம் வரவில்லை. இதன் காரணமாக 350 துணை நடிகைகள் ஒட்டுமொத்தமாக குண்டூர் காவல் நிலையத்தில் புகார் செய்திருக்கிறார்கள். எங்களுக்கு சம்பள பாக்கி வர வேண்டியிருக்கிறது, இதை உடனடியாக சங்கரிடம் கேட்டு எங்களுக்கு வாங்கி தரும்படி உத்தரவிடுங்கள் என்று அந்த நடிகர்கள் சங்கர் மீதும் கேம் சேஞ்சர் படக்குழுவினர் மீதும் புகார் கொடுத்திருக்கிறார்கள். தனுஷ் நடிக்கும் குபேரா ஜூன் மாதம் வெளியாகிறது. தனுஷ் முதலில் தமிழிலும் தெலுங்கிலும் நடிக்கும் படம் குபேரா. இந்த படத்தில் நாகார்ஜுனா, சுனைனா மற்றும் பலரும் நடிக்கிறார்கள். பல தெலுங்கு நடிகர்கள் இந்த படத்தில் நடிக்கிறார்கள். இந்த படத்தை சேகர் கம்மூலா கதை திரைக்கதை வசனம் எழுதி தயாரிக்கிறார். இந்த நிலையில் குபேரா டைட்டிலுக்கு தெலுங்கு பட அதிபர் ஒருவர் சொந்தம் கொண்டாடி இருக்கிறார். இது பற்றி தயாரிப்பாளர் சங்கத்திலும் புகார் கொடுத்தார் அவர். அந்த புகாரையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு குபேரா படக்குழுவினர் இப்போது படப்பிடிப்பை முடித்திருக்கிறார்கள். வருகிற ஜூன் மாதம் தமிழிலும் தெலுங்கிலும் தனுஷ் நடித்த குபேரா வெளியாகிறது. யுவன் சங்கர் ராஜா தயாரிக்கும் ஸ்வீட் ஹார்ட். ஏற்கனவே 2-3 தமிழ் படங்களை தயாரித்திருக்கிறார் யுவன் சங்கர் ராஜா. நீண்ட இடைவெளிக்கு பிறகு யுவன் சங்கர் ராஜா தயாரிக்கும் படத்தின் பெயர் ஸ்வீட் ஹார்ட். இந்த படத்தில் ரியோ ராஜ் கதாநாயகனாக நடிக்கிறார். கோபிகா ரமேஷ் கதாநாயகன் நடிக்கிறார். ரெட்டிங் கிங்ஸ்லி காமெடி வேடத்தில் நடிக்கிறார். இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா பிரசாத் லேப் தியேட்டரில் நடந்தது. இந்த படத்தின் சிறப்புகளை யுவன் சங்கர் ராஜா அந்த விழாவிலே விளக்கி பேசினார். ஸ்வீட் ஹார்ட் யுவன் சங்கர் ராஜா தயாரித்து இசையமைக்கும் படம். நேரில் இதுபோன்ற பரபரப்பான சினிமா துணுக்களை தெரிந்து கொள்ள ஜெம் சினிமாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.